அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் டிஆர் பாலுவை அடித்து இழுத்துச் சென்ற டெல்லி போலீஸ். இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு மீது அவதூறு வழக்கின் அடிப்படையில் அதிரடியாக டிஆர் பாலு மீது பார்த்தீங்கன்னா ஒரு வார இதழில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இவர் முறைகேடுகள் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஆதாரத்தோடு வெளியிட்டிருந்த நிலையில் இதில் எதிர்த்து டிஆர் பாலு அவர்கள் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இப்போ டிஆர் பாலு அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தது ஒரு மிகப்பெரிய தவறு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழல் செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு நிரூபணமாக இருக்குது. இந்த ஊழலின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக டிஆர் பாலு அவர்கள் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தூக்கியிருக்காங்க. அவருடைய சொத்துக்கள் அனைத்துமே முடக்கப்பட போகிறதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், டிஆர் பாலு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதியாக இருக்கார். டிஆர் பாலு அவர்கள் திமுகவுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நிலையில் டிஆர் பாலு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு அவர்களுக்கு எதிராக கேஎல் ராகுல் அவர்கள் பார்த்திங்கன்னா எதிராக பேசியிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்திங்கன்னா இதன் அடிப்படையில் தான் அவதூறு வழக்கில் வார இதழில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை டிஆர் பாலுவை பற்றி பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல் பார்த்திங்கன்னா இப்போ கசிந்து டிஆர் பாலு அவர்களுடைய கதை முடியக்கூடிய அளவிற்கு சம்பவம் மேலே சம்பவம் நடக்க போகுது. 2026 சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையில் இதுக்காக பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளுமே பார்த்திங்கன்னா அயராமல் உழைச்சிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பயத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருமே யார் மீது பார்த்தாலும் ஊழல் வழக்கு இருந்திருக்கு. இந்த ஊழல் வழக்கின் அடிப்படையில் தான் இப்போ பிரதமர் மோடி அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ களத்தில் இறங்கி அனைத்து வேலைகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஆட்களை போட்டு எந்த ஒரு பணமே பார்த்தீங்கன்னா பரிமாற்றங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி டெல்லி மேலிடம் போட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக இந்த 5000 ரூபாய் விஷயத்திலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 11 லட்சம் கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு கடன் வாங்கி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிதி சுமையை ஏற்படுத்தும் விதமாக திமுகவுடைய அரசு ஏற்படுத்தியிருக்கு. இந்த அரசின் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக டிஆர் பாலு அவர்களுடைய விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த அவதூறு வழக்கில் 2004 2009 ஆண்டு காலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது இவர் மிக முறைகேடுகள் செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி வழக்கு தொடர்ந்த நிலையில் இந்த வழக்குக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ டிஆர் பாலு அவர்கள் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காரு. டெல்லிக்கு அமலாக்கத்துறையினுடைய கஸ்டடியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட்